எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்கின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போறார். ஸோ 8ஆம் இடத்துல போகும்போது என்னன்னாக்கா திடீர் திடீர் பயணங்கள், திடீர் விஷயங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் சொல்லும். எதிர்பாராத நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும் தான் சொல்லும். ஏன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு சிறிய ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். என்னடா இது உறவுல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்கு. இந்த அழுத்தம் மாறி அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலத்தில். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், மேலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமான இடங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தூக்கமின்மையில் அவதிப்பட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்லா தூங்குவாங்க. குரு பார்த்தா கோடி நல்லா தூக்கம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் இருக்கும், இல்லை நிறைய விரயங்கள் செய்வாங்க, சுப விரயமாக இருக்கும். நிறைய பேர் என்னன்னாக்கா தங்க நகைகளை வாங்கி சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் என்னக்கா பொருளாதாரம் நிறைய பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசை கேட்டு தொல்லை கொடுத்துன்னு இருப்பாங்க. பணம் கேட்டு எனக்கு கொஞ்சம் காசு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணுங்க, இதுக்கு பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்க, அப்படி 1000 கொடு 2000 கொடுன்னு இப்படியே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடிய காசு வரும். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்களை தேடி பணம் வரும். நிறைய பணம் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் இது பண்ணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் பணம் வருதுன்னு சொல்லிட்டு விரயம் பண்ணாமல் அதை நிறைய சேமிப்பாக மாற்றிக்கணும். அதுதான் உங்கள் விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது, இடித்து கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா ஏதோ ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, அதில் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத போது அதை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவது. குறிப்பாக என்னென்னாக்கா வடக்கு திசை இல்லை ஈசானியம் சொல்ல விட வடகிழக்கு திசை, இந்த திசையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவதை தாராளமாக செய்யலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் சாத்தியக்கூறுகள், அதுக்கான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ உங்கள் குரு பார்வைப்படுறதுனால நல்ல தூக்கம் இருக்கும், மன அமைதி கிடைக்கும். நீங்களா தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருந்தால் போதும். மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு பணம் என்பது இந்த காலகட்டத்தில் திடீர் வரவாக வரும்.